இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரடி மடை காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சமும் பூண்டு கொஞ்சமும் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். ஸ்டவ்வு பற்ற வச்சுக்கலாம். ஒரு வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறோம், சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு கத்திரிக்காவை நம்ம கழுவி வச்சு 4 அறுத்து போடுறோம். அது நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டுங்க. புளி நல்லா கரைச்சி விட்டுருக்கோம். கரைச்சி விட்டதை ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் நம்ம லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது சுண்டி வரும். மூடி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சரிங்களா, இது நல்லா கொதிக்க விட்டதும் குழம்பு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. சரிங்களா, இது நல்லா சுண்ட விட்டால் குழம்பு ரெடி. அவ்வளோதான், நம்ம கரடி மடை காரக்குழம்பு ரெடி.